சண்முகா நகர் நலச்சங்கம் சார்பில் 2023ஆம் ஆண்டு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு அவர்கள் சண்முகா நகர் 6வது கிராஸில் பூங்காவிற்காக அடிக்கல் நாட்டிவிட்டு சென்று விட்டார். அதன் பிறகு அந்த இடத்தில் அடிக்கல் நாட்டிய கல் மட்டும்தான் உள்ளது. அமைச்சர் KN நேரு தொகுதியில் 2023ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டிய பூங்காவை அமைக்காத மாநகராட்சியை கண்டித்து சண்முகா நகர் நலச்சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம். சண்முகா நகர் சட்ட ஆலோசகர் C. முத்துமாரி தலைமையில் திரளானோர் பங்கேற்பு. திருச்சி உயர்கொண்டா திருமலை சண்முகா நகரில் 2023ஆம் ஆண்டு திருச்சி மேற்கு தொகுதி MLA-வும் அமைச்சருமான நேரு அவர் தொகுதியில் அடிக்கல் நாட்டப்பட்ட பூங்காவை அமைக்காமல் காலம் தாழ்த்துவதாகவும் திருச்சி மாநகராட்சியை கண்டித்தும் சண்முகா நகர் நலச்சங்கம் சார்பில் இன்று புத்தூர் 4 ரோட்டில் மாபெரும் அடையாள உண்ணாவிரத அறப்போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு சண்முகா நகர் நலச்சங்க சட்ட ஆலோசகர் முத்துமாரி தலைமை தாங்கி போராட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார். அப்பொழுது அவர் கூறியதாவது: மாநகராட்சியால் அடிக்கல் நாட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கான ஒரு பூங்காவை பணிகள் தொடங்க முற்படும் போதெல்லாம் தனிநபர் ஒருவர் திட்டப்பணிகளை தொடங்கிவிடாமல் முட்டுக்கட்டையாக இருந்து வருகிறார். அவருக்கு இந்த மாநகராட்சி நிர்வாகம் அரசாங்கம் எப்படி துணை போகின்றது? அரசு நிலத்தை அபகரிக்க துடிக்கும் தனிநபருக்கு இந்த மாநகராட்சி துணை புரிகிறதா? இந்த பூங்காவிற்காக பலமுறை அமைச்சர் KN நேரு, மாநகராட்சி மேயர், ஆணையர், உதவி ஆணையர் என அனைவரிடமும் கோரிக்கை வைத்தோம். எங்கள் நியாயமான கோரிக்கையை அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் நிறைவேற்றாததால் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி கேட்டோம். ஆனால் காவல்துறை அனுமதி மறுத்ததால் உயர் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று இன்று போராட்டம் நடைபெறுகின்றது. இந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேறாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் என்றார். இதில் சண்முகா நகர் நலச்சங்க தலைவர் வேலாயுதன், செயலாளர் குமரன், பொருளாளர் செந்தில்குமார், துணைத் தலைவர் சிவகுமார், இணை செயலாளர் பொன்ராஜ், ஆதவன், ராஜா சிங்கம் மற்றும் சண்முகா நகர் நலச்சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தனிநபர் அபகரிக்க துடிக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய போராட்டம் தன்னெழுச்சியா மக்கள் திரண்டு போராடுறாங்க. சண்முகா நகர் மேயரும் ஆணையரும் துறை போராடுறீங்களா அப்படின்னு சந்தேகப்படுற சூழல் ஏற்படுது. அவ்வளவுதான். தனிநபருக்கு அது ஆணையரும் மேயரும் துணை போடுறாங்களாம் சந்தேகப்படுற சூழல் ஏற்படுது. ஏன்னா அடிக்கல் நாட்டி விட்டு சென்று விட்ட இடத்துல இன்ன வரைக்கும் வேலை ஆரம்பிக்கல. அவங்க பர்சனலாக கூப்பிட்டு எங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் உங்கள் கவுன்சிலர் தான் சார் இதை தடுக்கிறார். நாங்கள் என்ன சார் மாட்டேன் நான் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதை நீங்கள் தான் கேட்கணும். இது மாதிரி சொல்கிறாங்களே, இது உண்மையாக நீங்களே கேட்டுங்க. மீடியா தான் கேட்குறாங்க. பகுதி 25வது கவுன்சிலர் யார்? எங்கள் பகுதியில் 25வது வார்டு கவுன்சிலர் திரு நாகராஜ் அவர்கள், மாமன்ற உறுப்பினர். கவுன்சிலர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த போராட்டம் பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் இந்த பூங்கா, அதாவது நலச்சங்கத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு போஸ்டர் ஓட்டுறாரு. பூங்கா உங்களுக்கு 6வது கிராஸில் இல்லைன்னு சொல்ல, பூங்கா பிரான்சிஸ் ஸ்கூல், அதாவது வேறு ஒரு பகுதியை காமிச்சு நீர்த்தை தொட்டி பக்கத்தில் இந்த பூங்கா அமையுதுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய திட்டம்னு சொல்லி அதில் போஸ்டர் ஓட்டுறாரு. அதாவது அமைச்சர் இதுதான் பூங்காவுக்கு அரசு நிலைன்னு சொல்லி ஒரு இடத்த காமிச்சு அடிக்கல் நாட்டிட்டு போகிறாரு. இவர் ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துல பூங்கா வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் அமைச்சரை மீறி இவர் செயல்படுறாரா? இது அமைச்சர் தொகுதி, மேற்கு தொகுதி, அமைச்சரோட தொகுதியில் வரக்கூடிய தொகுதி. அமைச்சரோட தொகுதியில் வரக்கூடிய விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய, அதாவது அவருக்கு நாலேஜுக்கு போகுதா இல்லைன்னு தெரியல. அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்காண்டி தான் இந்த போராட்டமே. அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்காண்டி தான் இந்த போராட்டமே. நடவடிக்கை இல்லைன்னா அடுத்தாப்புல நாங்கள் அகிம்சை வழியாக போராடிட்டு இருக்கோங்க. அதாவது மக்களுக்கு எந்த விதத்துலையும் சிரமத்தை கொடுத்துடக்கூடாது, ஒரு மறியல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் முறையான முறையில் அனுமதி பெற்று இந்த போராட்டத்தை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதன் பின்னிட்டு நாங்கள் நிர்வாகிகளாம் கலந்து ஆலோசித்து அதன் பின்னிட்டு என்ன போராட்டங்கிறத நாங்கள் தெரிவிப்போம். முத்துமாரி, சமூக நலச்சங்க சட்ட ஆலோசகர்.